உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் உலகத் தமிழர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்ச்சியாக 4 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருநாள் வரக்கூடிய நாட்களையும், பொங்கல் வைக்கும் நேரத்தையும், படையல் செய்யும் நேரத்தையும் பார்ப்போம். முதல் நாள் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை போகி பண்டிகை. காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1:30 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த நேரங்களில் போகி பொங்கல் வைத்தும் படையல் செய்தும் அவரவர் குடும்ப வழக்கப்படியும், ஊர் வழக்கப்படியும், பகுதி வழக்கப்படியும் போகி பொங்கல் கொண்டாடலாம். அடுத்து 2ஆம் நாள் தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை தைப்பொங்கல். காலை 8 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, பகல் 3 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் தை பொங்கல் வைத்தும் படையல் செய்தும் அவரவர் குடும்ப வழக்கப்படியும், ஊர் வழக்கப்படியும், அவர்கள் பகுதி வழக்கப்படியும் பொங்கல் வைத்தும் படையல் செய்தும் கொண்டாடலாம். அடுத்து 3ஆம் நாள் தை மாதம் 2ஆம் தேதி 16/1/2026 வெள்ளிக்கிழமை மாட்டுப் பொங்கல். காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 12 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் மாட்டு பொங்கல் வைத்தும் படையல் செய்தும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடலாம். அடுத்து 4ஆம் நாள் தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2026 சனிக்கிழமை காணும் பொங்கல். காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரங்களில் காணும் பொங்கல் வைத்தும் படையல் செய்தும் காணும் பொங்கலை கொண்டாடலாம். 2026ஆம் ஆண்டு தை மாதம் பொங்கல் திருநாளில் பொங்கல் வைப்பதற்கும் படையல் செய்வதற்கும் நல்ல நேரங்களை மட்டும் கூறியுள்ளேன். அந்த நேரங்களில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபாடு செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டுகிறோம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் ஊர் மக்களோடும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.